கோயிலின் உள்ளே நுழைந்திடும் போது வருகிற வாசனை நீ அல்லவா? உன்னுடன் வாழும் ஒவ்வொரு நொடியும் சர்க்கரை தடவிய நொடி அல்லவா? கல்லும் ஓ வீடுகளிலே ஓ அன்பின் ஓ அழிவது இல்லை. வெறும் கரையில் படுத்து கொண்டு விண்மீன் பார்ப்பது யோகமடா. உன் மடியில் இருந்தா வாழ்க்கையில் எதுவும் தேவை இல்லையடி. கதைகளை பேசும் விழியருகே இதை நான் பேச என் உயிரே காதல் சுடுதே காய்ச்சல் வருதே. இந்த பாட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். வணக்கம் நண்பர்களே. இந்த பாட்டு எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா இந்த பாட்டை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த பாட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்க. யார் இந்த பாட்டு வந்து ரொம்ப விரும்பி கேட்பீங்க, விரும்பி பாடுவீங்க அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்க. சாரல் மழைத்துளியில் உன் ரகசியத்தை வெளிப்பார்த்தேன், நானும் நான் அறிந்தேன். கொஞ்சம் பனிப்பூவாய் நீ குறுக இணையறியாமல் மனம் பறித்தாய், உனை மறவேனடி. நிஜம் புரியாத நிலையடைந்தே எதுவரை சொல்லடி. காலந்தோறும் நெஞ்சில் வாழும் முந்த காதல் ஞாபகங்கள் தினமே கனவெல்லாம் நீதானே. வெளியே உனக்கே உயிரானே நினைவெல்லாம் நீதானே. கலையாத யுகம் சுகந்தானே. இந்த பாட்டை கேட்டோன்னு எவ்வளோ பெரிய கவலையா இருந்தாலும் நம்ம கவலை வந்து நம்மளை விட்டு பறந்து ஓடி போயிடும். அப்படி ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த பாட்டு வந்து பாடுறப்ப நம்மளுக்கு வந்து கவலைகள் நிறைய இருக்கலாம். ஆனா இது பாடுறப்ப நம்ம மனசு வந்து ரொம்ப இதமாவும் ரிலாக்ஸாவும் இருக்கிறப்ப நம்ம கவலையை நம்மளே தன்னை அறியாம மறந்துடுவோம். அப்படி மறந்து பாடுற பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த பாட்டு மட்டும் இல்ல, நிறைய இந்த மாதிரி பாட்டு நிறைய இருக்குது. அதுல நிறைய பாட்டு வந்து நம்மளுக்கு பிடிக்கும். சில பாட்டு நம்மளுக்கு வந்து பிடிக்காது. அதுல சில பாட்டுகள் வந்து எனக்கு பிடிக்கும். அதுல ஒரு சில பாட்டு தான் இந்த பாட்டு. கண்டிப்பா இந்த பாட்டு எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். அதனால வந்து கண்டிப்பா நீங்க கேட்டுட்டு எனக்கு வந்து கவலைன்றது பல விதங்கள்ல இருக்குங்க. கவலை வந்து நம்மளுக்கு மனுஷனுக்கு ஒரு ஒரு கவலை மட்டும் கிடையாது. பலவிதமான கவலைகள் இருக்கும். அந்த எந்த கவலையா இருந்தாலும், நம்ம இந்த மாரி பாட்டு வந்து ரிலாக்ஸா கேட்கிறப்ப, நம்ம மைண்ட் வந்து நம்மகிட்டயே இருக்காது. அந்த பாட்டுக்குள்ள நம்ம மூழ்கி, அத கேட்கிறப்ப நம்ம வந்து கவலைகள் எல்லாம் மறந்து, ரசிச்சு ஒரு வாழ்றதுக்கு ஒரு கண்டிப்பா இந்த பாட்டு தாங்க உதவுது. கண்டிப்பா கேளுங்க. கண்ணா உன் காலணி உள்ளே என் கால்கள் நான் சேர்ப்பதும், கண்மூடி நான் சாய்வதும், கனவோடு நான் தோய்வதும். கண்ணா உன் கால்வரை உள்ளே என் கைகள் நான் தோய்ப்பதும், உள்ளூர தேன் பாய்வதும், உயிரோடு நான் தேய்வதும். முத்து பையன் தேநீர் உண்டு மிச்சம் வைத்த கோப்பைகளும், தங்க கைகள் உண்ணும் போது தட்டில் பட்ட ரேகைகளும், மூக்கின் மேலே முகாமிடும் கோபங்களும். ஓ தித்திக்குதே தித்திக்குதே தித்திக்குதே. அன்பு வணக்கம் சொந்தங்களே. இந்த பாடலை பாடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து பழைய நினைவுகளை வந்து தருவதற்கு இந்த பாட்டு வந்து ஒரு பெரிய உதாரணம். அப்படிதான் எனக்கு இந்த பாட்டு அமைஞ்சது. ஏன்னா இந்த பாட்டு பாடுறப்ப அவ்வளோ ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். மனசு வந்து ஒரு ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பாட்டு பாடுறப்ப. அதனால வந்து இந்த பாட்டு நல்லா இருக்கும். கண்டிப்பா கேளுங்க. அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது,
அடி எப்போதும் நிறமாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டுச் சேலைகளும் நகை நட்டும் பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு. மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உந்தன் ஞாபகமே. அம்மம்மா முதல் பார்வையிலே சொன்ன வார்த்தையெல்லாம் ஒரு காவியமே. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நம்ம எப்படியாவது பாட்டு பாடணும். ஏதாவது நம்மளுக்கு ஒரு சோகத்த மறக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பாட்டு தேவைப்படும். அப்படிதான் இந்த மாரி பாட்டெல்லாம் நம்ம நம்ம மனசு ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னா, ஒண்ணு நம்ம பாட்டு கேட்போம், இல்லன்னா புத்தகம் படிப்போம், இல்லன்னா மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்காண்டி ஏதாவது வேலை செய்வோம். அப்படி செய்யக்கூடிய பாடல்கள் நெறைய இருக்குது. அந்த மாரி நான் நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது பாட்டு தான். பாட்டு மட்டுமே தான் என்னோட உலகமே. அத தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அப்படி உங்க யாருக்கெல்லாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க.